திரு உதயநிதி ஸ்டாலின் எப்போ துணை முதலமைச்சர் ஆகும்? அந்த நல்ல செய்தி எந்த நிமிடம் வரும், எப்போ வரும்னு அதை எதிர்பார்த்துட்டு. எதற்காக ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும்? தளபதி சொன்னாரே, என் குடும்பத்தில் என்ன தவிர்த்து யாரும் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரே ஒரு நேரத்தில். நீங்க கேட்கறதுனால அதுக்கு நானே அந்த கேள்வி நானே கேட்டு நானே பதில் சொல்றேன். அந்த 6 வருடத்தில் ஒரு 20 முறை 30 முறை மந்திரி சபை மாத்திருப்பாங்களா? மாத்திருப்பாங்க. அதை பத்தி யாருன்னா எந்த டிவி டிபேட்ல வந்துச்சா? யூடியூப் சேனல் இல்ல, எந்த பத்திரிக்கையாவது பெருசு பண்ணிச்சா? எந்த வார பத்திரிக்காவது பெருசு பண்ணி டிபேட்ல டிவியில பேச அந்த அம்மா நினைச்சா மந்திரி நீ எந்திரி, மந்திரி எந்திரி, மந்திரி எந்திரி. நாங்க என்ன மாறணுங்க? நாங்க எப்பங்க மாறணும்? எல்லாரும் எந்த திமுக சபரிமலை போகாம இருக்கிறாங்களா, இல்ல காவிரி எடுக்காம இருக்காங்களா, மாலை போடாம இருக்கிறாங்களா, சாய்பாபா கோயிலுக்கு போகாம இருக்கிறாங்களா? இது திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட மண், இது ஆன்மீக திராவிடம் சார். எங்க சார் மாறணும்? ஒரு முருகன் மாநாடு நடத்திட்டா சரி, அடுத்து நாங்க அம்மனுக்கு மாநாட்டு போனோம். இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்து மதத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட இந்து கடவுள், இந்து மதத்தை பத்தி மட்டும் நீ கட்டுரையோ இல்ல கவிதை போட்டு வச்சா அது தப்பு. இந்த 1% கூட திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், கொடி அறிமுகம் செய்திருக்கிறார், மாநாடு நடத்த போகிறார். அவர் தேர்தலில் நின்றார், நிற்கிற பட்சத்தில் அந்த கட்சிக்கு ஓட்டுன்னு சொன்னா திமுகவுக்கு 1% கூட பாதிப்பு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலின் எப்போது துணை முதலமைச்சர் ஆவார்? அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா? இதன் பின்னணி எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக திமுக பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு குடியாத்தம் குமரன். வணக்கம். திரு உதயநிதி ஸ்டாலின் எப்போ துணை முதலமைச்சர் ஆவார்? அதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப யோசிச்சீங்க. நான் கேட்டேன். யோசிக்கிறது என்ன இருக்குது? அதை நான் அந்த 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 நல்ல செய்தி எந்த நிமிடம் வரும், எப்போ வரும்னு அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள், தமிழக மக்கள், இளைய தலைமுறையினர், யங்ஸ்டர்ஸ், ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒரு நல்ல தலைவன், இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வழி நடத்துவதற்கு, திராவிட மண்ணை பாதுகாப்பதற்கு ஒரு இளைய தலைவன் நமக்கு உதயநிதி ஸ்டாலின் உதித்திருக்கிறார். அவர் எப்பொழுது அந்த பொறுப்புக்கு வகிக்கப் போகிறார் என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்காக ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும்? ஒரு எஃபிஷியண்டான லீடர். நாளைக்கு அவர் தான் நம்ம தமிழ்நாடை வழிநடத்துகிற இடத்துக்கு வரப்போகிறார். திமுக அடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் அவர்தான் என்று உடன்பிறப்புகள் முடிவெடுத்து விட்டார்கள். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் அவர் என்று சொன்னால் தமிழகத்தின் எதிர்காலமும் அவர்தான். எப்படி தளபதி இளம் வயதிலிருந்து அரசியலை உழைச்சி மக்களால் தலைவனாக தளபதி உருவாக்கப்பட்டாரோ, அப்படி அண்ணன் உதயநிதி தொண்டர்களால் தலைவனாக உருவாக்கப்பட்டார். மக்களால் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அந்த தகுதி எல்லாம் அவர் இடத்துல இருக்கிறது. நீங்கள் செயல்பாடு பார்க்கலாம், உதயநிதியுடைய செயல்பாடு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த நல்ல செய்தி எப்போ காதுக்கு எட்டும், எப்போ அது நடக்கும்ன்றது, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், உங்களுக்கு தெரியும். நான் என் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறேன், அண்ணன் உதயநிதி விரைவில் துணை முதலமைச்சராக பொறுப்புக்கு வர வேண்டும் என்று. அது மிக விரைவில் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். திமுக காரரு கடவுளை வேண்டிக்கிறீங்க, ஏன் அதில் போய் என்ன தப்பு வேணும்னா? தப்பு இல்லை. என்ன தப்பு இருக்குது? முருகனுக்கே மாநாடு நடத்திட்டோம், என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் தப்பு கிடையாது. திமுக ஒன்று சாமி இல்லைன்னு சொல்லலையே, தளபதி சாமி இல்லைன்னு சொல்லியிருக்காரா? நல்லா சொல்லுங்க. அவருக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அதை நம்ம அதில் தலையிடக்கூடாது. எங்கேயாவது எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தில் அவர் முதல் மேடையில் பேசிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கேயாவது கடவுளை விமர்சித்திருக்கிறாரா? யாரும் திமுக சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரா? இல்லை திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது, திமுக இளைஞரணி நிர்வாகிகளை சந்திக்க வரும்போது அன்பகத்தில் திமுக இளைஞரணி பொறுப்பு போட்டியா, நகர அமைப்பாளர், ஒன்றிய அமைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர் போடுறியா, அது எவனையும் சாமி கும்பிடக்கூடாது, யாரும் பொட்டு வச்சுக்கூடாது சொல்லிக்கிறாரா? இல்லை. தளபதி வீட்டிலேயே எவ்வளோ மங்களகரமான மதுரை மீனாட்சி அம்மா கோயில், காஞ்சி காமாட்சி அம்மா கோயில் மாதிரி எங்கள் அண்ணி கோயிலே உள்ள சாமி ரூம் வச்சுருக்காங்க, சாமி கும்பிட்றாங்க, பகிரங்கமாக எல்லாம் தெரிஞ்சு தான் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் கடவுள் வழிபடுறாங்க. தளபதி டிஸ்டர்ப் பண்ணது அவங்களுடைய இறை நம்பிக்கையும் கடவுள் வழிபாடையும் தளபதி டிஸ்டர்ப் பண்ணதில்லை, அது அவங்களுடைய விருப்பம். சரி, நீங்கள் அதனால சாமி இல்லைன்னு திமுக இன்னைக்கும் சொல்லலாம். அந்த சாயமே பூசாதீங்க திமுக. முருகன் மாநாடு பற்றி பிறகு வரும். முக்கியம் திரு உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசுறது, நீங்கள் தமிழக மக்கள் எல்லாமே விரும்புகிறாங்க, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. முதல்ல கட்சியில் இருக்கிற மூத்தவங்க விரும்புகிறாங்களா? விரும்புகிறாங்க. துரைமுருகன் விரும்புகிறாரா? அவர் எப்பனா இல்லைன்னு சொல்லிக்கிறாரா? எனக்கு தெரியல. இப்போ துரைமுருகன் விரும்புறாரான்னு எல்லாருமே கேட்குறீங்க. எந்த சேனல் போனால் அதுவும் குறிப்பிட்ட அந்த கேள்வி என்கிட்ட தான் கேட்குறாங்க. அவர் எப்போ சொல்லிக்கிறாரா உதயநிதி துணை முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு? வரலான்னு சொல்லியிருக்கிறாரா? வரலாம். இளைஞரணி மாநாட்டில் பேசும்போது அவர் பேசுந்தான். இளைஞரணி மாநாட்டில் பேசினார்ல, ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் பேசினார், டைம் இல்லை. என்ன சொன்னார்? இன்னொரு 50 வருஷம் நம்ம மண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தலைவன் வந்துட்டார், நமக்கு உதயநிதி வந்துட்டார்னு சொன்னார். அதிலே முடிஞ்சு போச்சு. முழு மனசோடு இருக்காங்களா? உங்களுக்கு தெரியாது இல்லை? என்ன சார், திமுக இருக்கிற 2.5 கோடி தொண்டை முழு மனசாக இருக்கான் சார்.
திமுக இருக்கிற 2.5 கோடி தொண்டன் முழு மனுஷா இருக்கான். சார் மூத்தவங்க யாரு யாரு வேணாம்னு சொல்லிக்கிறாங்க அதை சொல்லுங்க. இப்ப காங்கிரஸ்ல வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல, வெளியே சொல்ல மாட்டாங்க சார். வெளியே சொல்றது எடுத்துன்னு பேசுங்க. வெளியே சொல்றது அண்ணன் ஐப்பெரியசாமி இந்த இயக்கத்தினுடைய ஒரு மூத்த முன்னணி தலைவர், கழக துணை பொதுச் செயலாளர். எந்த பதவி வரத்துக்கும் உதயநிதி அவர்களுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. மூத்த அமைச்சர்கள் 10 வருஷம் திமுக ஆளுங்கட்சி இல்லை, கட்சி நடத்துறது சும்மா இல்லை, கட்சி நடத்த சும்மா இல்லை. இந்த கட்சி கஷ்டப்பட்டு நடத்தின எத்தனை மூத்த தலைவர்கள், அண்ணன் கே.என். நேருவா இருக்கட்டும், அருணையின் செல்வம் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலுவா இருக்கட்டும், மூத்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அண்ணன் பெரிய கற்பனா இருக்கட்டும், அண்ணன் தாமோ அன்பரசனாக இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியம் 2 முறை மேயராக இருந்தவர், ஒரு முக்கியமான தலகர்த்தர் அவராக இருக்கட்டும், அண்ணன் சேகர் பாபு இன்றைக்கு தவிர்க்க முடியாத இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் சிறப்பான ஒரு அமைச்சர், சென்னையிலே ஒரு சிறந்த மாவட்ட செயலாளர். இன்னைக்கு அவர் அண்ணன் சேகர் பாபுவாக இருக்கட்டும், யார் நீங்கள் எல்லா அமைச்சருங்க, அண்ணன் மதுரை மூர்த்தி, அண்ணன் ராஜகண்ணப்பன், எல்லாம் நான் ஒரு மந்திரி பேரோட ஒரு மந்திரி கூடாது, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே, அவர் தான் வரணும். எம்எல்ஏஸ் தானே முக்கியம், வேற வழி இல்லை. அப்படி நீங்க என்ன சார், அதாவது வேற வழி இல்லைன்னு எல்லாருமே சொல்றீங்களே, வேற வழி இல்லைன்னு சொல்லி எங்களை யாரும் கட்டாயப்படுத்தல. நான் இன்னொன்னு சொல்றேன், தளபதி சொன்னாரே என் குடும்பத்தில் என்ன தவிர்த்து யாரும் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னாரே ஒரு நேரத்தில். நீங்கள் கேட்கறதுலாம் அதுக்கு நானே அந்த கேள்வி நானே கேட்டு நானே பதில் சொல்கிறேன். உங்கள் தளபதி சொன்னார் என் குடும்பத்தை எனக்கு அடுத்து யார் அரசியல் வரமாட்டார்னு சொன்னாங்களே. இப்போ உதயநிதி வந்துட்டார், இளைஞரணி செயலர் ஆகிட்டார், எம்எல்ஏ ஆகிட்டார், அமைச்சர் ஆகிட்டார், இப்போ துணை முதலமைச்சராக போகிறார், அவர் தான் எதிர்காலம்னு சொல்லி இன்றைக்கி நாடே பேசுதே. நீங்கள் கேட்கலாம், உண்மை அதுதான். ஆனால் இளைஞரணி செயலாளர் தளபதிக்கு அடுத்து அது வேறொரு கைக்கு போகுது. அவரும் ஒரு நல்ல கட்சிக்கார், மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அண்ணன் மூப்பை சாமிநாதன் இளைஞரணி செயலாளராக இருந்தார். அப்போ தளபதி இளைஞரணி செயலாளர், அதுக்கடுத்து அந்த மூப்பை சாமிநாதன் வந்தார், அவர் இளைஞரணி துணை செயலராக இருந்தார் தளபதி கூட. இருந்தாலும் தளபதி குடும்பத்தில் ஒருத்தர் வேணும், அது அப்போ எல்லாரும் விடுமுனாங்க. நீங்களாம் மட்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலராக இருக்கும்போது இருந்தீங்க, எங்களுக்கு வந்துட்டு உதயநிதி வேணும்னு இளைஞரணி வைத்த கோரிக்கை. அது இளைஞரணி வைத்த கோரிக்கை. இளைஞரணி கோரிக்கை ஏற்றுக்கொண்டு என்னை போன்ற பேச்சாளர் பெருமக்கள் நாடு முழுவதும் பேசினோம். எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு கிடையாதுங்க. சரி சரி, நீங்க அவரு துணை முதலமைச்சர் ஆக்குறது உறுதி, எப்போன்னு தான் பிரச்சனை இல்லை, ஆக்கணும்னு டோட்டல் கட்சியே சொல்லுது. அத்தனை எம்எல்ஏக்கள் சொல்றாங்களே, அத்தனை மந்திரிகள் சொல்றாங்களே, முக்கியமா கோடிக்கணக்கான தொண்டர்கள் சொல்றாங்களே, முதலமைச்சர் வெயிட் பண்றாரு. அவர் வெயிட் பண்றாருன்னா அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கும். கட்சிக்குள்ள அதிருப்தி வரக்கூடாது. எந்த அதிருப்தி இல்லை, ஒரு அதிருப்தி இல்லை. அதிருப்தி இருந்தா உங்க மாதிரி யூடியூப் சேனல் விட்டு வச்சுருவீங்களா, இல்ல பத்திரிகை விட்டுருமா, இல்ல ஊடக விவாத மேடையில் எவ்வளவு எழுத்துன்னு வராங்க, உதயநிதி எழுத்துன்னு வராங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. சரி, இப்போ அமைச்சரவை மாற்றப்படுதா? அது அது தலைவர் தானே முடிவு எடுக்கணும், அது முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கணும். முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கணும். அது நான் எப்படி உட்காந்து சொல்ல முடியும் அமைச்சரை மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது நான் ஒன்று கேட்குறேன், ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்த அந்த 10 வருஷம், அதாவது ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தால் அந்த 6 வருஷம் கண்டினியூஸாக இருந்தாங்க இல்லை, அப்புறமா அந்த அம்மா இறந்துட்டாங்க 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி. அந்த 6 வருடத்தில் ஒரு 20 முறை 30 முறை மந்திரி சபை மாற்றிருப்பாங்களா? மாற்றிருப்பாங்க. அதை பற்றி யாருன்னா எந்த டிவி டிபேட்டில் அது வந்துச்சா? அப்போ அந்த யூடியூப் சேனல் இல்லை, எந்த பத்திரிக்கையாவது பெருசு பண்ணிச்சா? எந்த வார பத்திரிக்கையாவது பெருசு பண்ணி டிபேட்ல டிவியில பேசுவாங்க. அந்த அம்மா நினைச்சா மந்திரி நீ எந்திரி, மந்திரி எந்திரி, மந்திரி எந்திரி, அப்படியே சும்மா சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி மந்திரி சபை மாத்தினாங்க. யாருமே பேசல. இன்னும் திமுக மந்திரி சபையை மாத்தல. ஒரே ஏதோ ஒரு சில காரணத்துக்காக நான் ஆவடி நாசர் மட்டும் அன்றைக்கு மாற்றப்பட்டார். அது கட்சி எடுத்த முடிவு. அந்த விமர்சனத்துக்குள்ள நான் போக விரும்பல. இது வரைக்கும் இவங்களா சொல்லிக்கிறாங்க அமைச்சரவை மாற்றம், அமைச்சரவை மாற்றம். அப்படி அமைச்சரவை ஒரு மாற்றம், ஒரு ஷஃப்லிங் வந்தா கூட அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா யாரை மாத்தணும் யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு உதயநிதி தான் முடிவு பண்ணுவார். அதெல்லாம் தவறான தகவல். அதெல்லாம் 4 அமைச்சர் அவர் மாத்த சொல்றாருன்னு தகவல் இருக்கு. எப்படியா அது உங்களுக்கு வர தகவல்? யார் சொன்னாங்க என்கிட்ட சொல்லுங்களேன். யார் சொன்னாங்க மாத்த சொன்னாங்க? அவர் சொல்றவங்க சொல்லுவாங்க. அவர் பெரியவங்களை மதிச்சுதாங்க நடக்கிறாரு. ஆனா அவர் நிர்வாகம் இங்க பாருங்க, எந்த நிர்வாகத்திலும் போய் அவர் தலையிட்டு அவர் யார்கிட்டையும் போயிட்டு உட்காந்து நாங்கள் சர்வாதிகாரம் பண்ணுறதோ, நான் சொல்கிறதா நீ செய்யணுன்றதோ, இல்லை அதிகாரிகிட்ட நான் சொல்கிறதா நீ செய்யணுன்ற சொல்லப்படுற செய்தி எல்லாம் தவறான செய்தி. அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் பணியாற்றுறாரு. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் சென்னையிலோ வெளியூர் டூர் போகும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. அவர் போய் யாரையும் போய் இந்த அமைச்சரை மாற்றுங்க அந்த அமைச்சரை மாற்றுனாலும் அண்ணன் உதயா சொல்றது கிடையாது. அவர் தான் எல்லோரையும் மதிக்கிறார். அவர் தான் எதிர்காலம் சொல்றீங்க. அவர் தான் எதிர்காலம். ஆமாம், அவர் தான் எதிர்காலம். அவர் இளைஞர்களுடைய மனநிலை என்ன, மக்களுடைய மனநிலை நல்லா பல்ஸ் பார்த்துருக்கிறாரு, நல்லா பார்த்துருக்காரு. அந்த வகையில் மூத்தவர்கள்லாம் கொஞ்சம் தடையா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு கட்சிக்குள்ள பேச்சு இருக்கா இல்லையா? அப்படின்னு நினைக்கல. என்னன்னு கேட்டால் கொஞ்சம் வழி விடுங்க, கை தூக்கி விடுங்க. அது மூத்தர் வழி விடுங்க. மூத்தரை வழி விடுங்கன்னா நீங்க போயிடுங்கன்னு சொல்லல, லைட்டா ஒதுங்கி நில்லுங்க. ஒதுங்கன்னு சொல்லல, அவங்களையும் வர விடுங்க. நீங்க தான் சொன்னீங்க. ஐயா நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கங்க. வழி விடுன்னு சொன்னா நீ போயிட்டு நீ சேர்ல எந்திரிச்சிட்டு அந்த சேர்ல அவங்க உட்காருவேன்னு சொல்ல வரல, கொஞ்சம் வழி விடுங்க.
அவங்களையும் உங்க பக்கத்துல உங்க அளவுக்கு சேர் போடலன்னா கூட ஒரு சின்ன சேர் போட்டு அவங்களும் உட்கார வை, கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுங்கன்னு சொல்றாங்களே தவிர நீங்க போயிடுங்கன்னு சொல்லல. இன்னொன்னு டோட்டலா சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட முடியாது. டோட்டலா சீனியர்ஸ் வேணாம்னு சொல்லலாம். அவங்களும் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க இருக்கும் போதே யங்ஸ்டர்ஸும் உள்ள வந்துடணும். இப்போ வரலாங்கிறீங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் இப்போ எத்தனை எம்பிஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு எம்பியா இருக்காங்க, இளைஞர் அணியில் எத்தனை பேர் எம்பியா இருக்காங்க, எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்காங்க, இன்னைக்கு இளைஞர் அணியில் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, உள்ளாட்சியில் எத்தனை சேர்மன் வந்திருக்காங்க, எல்லாம் இளைஞர் அணியில். ஆனால் உதயநிதி செயலாளராக பிறகு அவருடைய முயற்சியில் இன்னைக்கு இளைய தலைமுறை நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. ஆனால் அண்ணன் உதயநிதி எனக்கு துணை முதலமைச்சர் வேணும் எப்பவுமே அவர் கேட்டதே கிடையாது. அவர் இளைஞர் அணி செயலர் எனக்கு வேணும்னு அவர் கேட்டதில்லை. அவர் எனக்கு எம்எல்ஏ வேணும்னு கேட்டதில்லை. அவர் எனக்கு அமைச்சர் வேணும்னு கேட்டதில்லை. கட்சிக்காரா வற்புறுத்தி உனக்கு அந்த தகுதி இருக்குது, இன்னும் நாங்கள் தலைவனா ஏற்றுக்கினாச்சு, நீ எங்களுக்கு எம்எல்ஏ, எங்கள் அணிக்கு நீ செயலாளர், மினிஸ்டர், நீ துணை முதலமைச்சராக வரணும், எதிர்காலத்தில் கலைஞர் தளபதி இடத்துல நான் உதயா வரணும் கட்சிக்கார் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் முடிவு பண்ணல. அதாவது தலைவன் சார் வீடு வீடுன்னு பேசாதீங்க சார். வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க, வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம் சார், வீடு தான் சார், திமுக என்ற வீடு சார், திமுக என்ற குடும்பம் முடிவு பண்ணிச்சு சார். அதில் அங்கத்தினர் 2 கோடி 2 கோடிக்கு மேல் தொகை. அந்த குடும்பத்தின் அங்கத்தினர் மோர் தேன் 2 crores. ஆமாம் சார், எங்க வீடு சார், திமுக வீட்டில் நாங்கள் முடிவு போட்டோம் சார், எங்களுக்கு தலைவாணன் உதயநிதி தான் எதிர்காலத்தில் வரணும், எங்க தலைவன் உதயநிதி துணை முதலமைச்சர் வரணும், திமுக வீடு முடிவு பண்ணி நீங்க சொல்றபடியே போயிட்டுங்க. அதுதான் எங்க கட்சி, குடும்ப கட்சி. சரி, நீங்க முருகன் மாநாடு பத்தி சொன்னீங்க. முருகன் மாநாடு நடத்துறது திமுக நடத்தலாமா? திமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி. எதற்காக இந்து சமயத்தினுடைய முக்கியமான கடவுளாக இருக்கின்ற தமிழ் கடவுள் தான் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்பட்டது. அதன் மூலம் மதச்சார்பற்ற நீந்த விலகி போகுதோ அப்படின்னு மக்கள் பேசல எதிர்க்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகளே பேசுறாங்க. திமுக உங்க கூட்டணி கட்சிகளே பேசுறாங்க. மதசார்பற்றனா என்ன? எந்த மதத்துக்கும் எதிரி இல்லாம ஒரே ஒரு மதத்தை மட்டும் வச்சுக்கின்னு அரசியல் பண்றான் அவனை எதிர்க்கக்கூடிய மதசார்பற்றம். மதசார்பற்றம் நாங்கள் எந்த மதத்தை ஏத்துக்கலன்னு சொல்லல. மதசார்பற்றனா என்ன? எந்த மதத்தை ஏற்றுன்னு ஒரு மதம் தான் என் மதம், எனக்கு வந்து இந்து மதம் தான் என் மதம், இல்லை கிறிஸ்தவ மதம் தான் என் மதம், இல்லை இஸ்லாம் மதம் தான் என் மதம். அப்படியே இல்லாமல் இது மதசார்பற்றது. எம்மதமும் சம்மதம். மதசார்பற்றும் என்று சொன்னால் எம்மதமும் சம்மதம். ஒன்றே குலன் ஒருவனே தெய்வம் என்று கழகத்தின் நிறுவன தலைவர் தென்னாட்டு காந்தி அண்ணா சொன்னார் கட்சி தொடங்கும் போது. ஒன்றே குலன் ஒருவனே தெய்வம். அவர் சாமி இல்லைன்னு சொல்ல. உனக்கு முருகர் படி தான் நீ முருகர் கும்பிட்டுக்கோ. உனக்கு நபிகள் வழியில் நீ போற இஸ்லாத்தா போ, நீ கர்த்தர் வழியில போறே நீ வந்துட்டு கிறிஸ்தவ மதமா போ. உனக்கு பிடிச்சது கிறிஸ்தவ மதம், உனக்கு பிடிச்சது இஸ்லாம் மதம், உனக்கு பிடிச்சது இந்து மதம். சரி, உங்க ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் சொல்லிட்டு அண்ணா கட்சி நடத்தினார். இது வரைக்கும் நாங்க அப்படிதான் டிராவல் பண்றோம். இப்பதான் கொஞ்சம் மாறுறீங்க. நாங்க என்ன மாறணுங்க? நாங்க எப்போங்க மாறணும்? எல்லாரும் எந்த திமுக சபரிமலை போகாம இல்ல காவிரி எடுக்காம இருக்கிறாங்களா, மாலை போடாம இருக்கிறாங்களா, சாய்பாபா கோயிலுக்கு போகாம இருக்கிறாங்களா, ராகவேந்திரா கோயிலுக்கு போகாம இருக்கிறாங்களா, அம்மன் கோயிலுக்கு போகாம இருக்கிறாங்களா, குங்கம் வைக்காம இருக்கிறாங்களா? அவங்கவுங்க சொந்த விருப்பங்க. அது நாங்க சாமிக்கு விரோதம் கிடையாதுங்க. இது திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட மண், இது ஆன்மீக திராவிடம். ஆன்மீக மாடல் ஆட்சி, ஆன்மீக திராவிடம், ஆன்மீக திராவிடம். அதுலயும் திராவிடம் இருக்கு. பேரை லைட்டா மாத்திட்டீங்க. என்ன சார், திராவிடம் என்று சொன்னால் நாத்திகம் என்பதுக்கு பொருட்டல்ல. திராவிடம்னா இந்து மதத்துக்கு விரோதமானது திராவிடம் என்பது இல்ல. திடீர்னு சொல்றேன். இப்ப ஆன்மீகமா மாறிடுச்சு. நாங்க என்ன எல்லாருமே திமுக கருப்பு வேஷ்டி கைட்டி போட்டு எல்லாருமே காய் வேஷ்டி கட்டுக்கிறோமா? லைட்டா மாறிட்டு இருக்கீங்க சார். எங்க சார் மாறணும்? ஒரு முருகன் மாநாடு நடத்திட்டா சரி, அடுத்து நாங்க அம்மனுக்கு மாநாடு நடத்த போறோம். இதுக்கு என்ன சொல்றீங்க? நடத்துவோம். அடுத்து அம்மனுக்கு மாநாடு நடத்துறோம். என்ன அம்மன் நடத்துறோம்? அம்மன் நடத்திட்டா எல்லா அம்மா வந்துட்டாங்க. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி வேலாட்சி சமயபுரத்து அம்மா வந்துட்டாங்க. ஆமா, நடத்தலாமே, தப்பு இல்லையே. நீங்க ஐடியா கொடுக்குறீங்க. நான் ஐடியா கொடுக்கல. இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற அமைச்சர் நல்ல ஒரு அமைச்சர், அதுக்கு பொருத்தமான அமைச்சர் தான் இன்னைக்கு தளபதி நியமிச்சு. அவருக்கு வருஷத்தில் 3/4 நாள் சபரிமலை மாலை போடுறது தான் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். எனவே இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட மாடல் அரசு வளர்ந்த பிறகுதான் எல்லா கோயில் குடமுழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. கோயில் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, அதுல குறைந்த பை தான் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிஜேபி காரங்க சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே சிறப்பாக செயல்படுவது அறநிலைத்துறை தான். எனவே முருகனுக்கு மாநாடு நடத்தோடனே உங்க கொள்கையெல்லாம் விட்டுட்டீங்களான்னா எங்க கொள்கை எப்பவுமே எங்கள்கிட்ட உறுதியா இருக்கு. பிஜேபி காலி பண்ணோம், முருகன் மாநாடு நடத்தி பிஜேபி காலி பண்ணோம். முருகன் எங்க பாட்டுன்னு சொன்ன சீமானையும் ஒண்ணும் இல்லாம பண்ணணும். அவங்க தான் அதை வளர்த்துட்டு வராங்க. அந்த ஒரு ரோலை திமுக ஒன்னு சொல்லிட்டானே, நீங்க எல்லாம் ஒரு சீனியர், மத்தவங்க இங்க இருக்கிறவங்க மாதிரி கிடையாது, நீங்க எல்லாம் சீனியர். அந்த காலத்துல தூரதர்ஷன்ல இருந்து வரீங்க. சீமானெல்லாம் ஒரு லீடர் எல்லாம் என்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. எனக்கு 10-8% ஓட்டு வச்சிருக்காரு. அந்த என்ன 8 ஊரை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி பிஜேபி காரர்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு, ஏடிஎம் காரர்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு, ஆர்எஸ்எஸ் பணத்தை வாங்கின்னு நீங்க போற போக்குல நீங்க குற்றம் சுமத்துறீங்க. குடியாத்த குமரனே சொல்றாங்க, நீ நான் தெரிஞ்சோ தெரியாமலே நீங்க ஒரு யூடியூப்ல நீ ஒரு ஃபெமிலியரான ஒரு யூடியூபர் ஆயிட்ட, நீயே கொஞ்சம் அடக்கி பேசுன்றாங்க. என்ன பேசுறான் இருந்தாலும் கலைஞர் ஏன் நீ பேசுற? நான் கேட்கறேன், சீமான கேட்கறேன், கலைஞர் ஏன் பேசுற? கலைஞர் உயிரோடு இருக்கும்போது ஐயோ நான் கலைஞரை பேசவே மாட்டான், நான் கலைஞரை நாக்காங்க ஒரு நாக்காங்க இருந்தாலும் மனுஷனாங்க ஒரு வாயில போற வார்த்தை ஒண்ணு கூட இல்ல. ஒரு அநாகரிகமா பேசக்கூடிய ஆளை போய் தலைவர் சொல்றீங்க. அநாகரிகமா பேச வேண்டாம் நீங்க. இல்ல, நான் உங்கள்கிட்ட பாருங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறதுனால
நான் வந்துட்டு நாகரிகமாக தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பேர் சொன்னாலே எனக்கு கோபம் வரும். ஒரு கட்சி தலைவரை எதிர்க்கலாம், ஆனால் எப்படி எதிர்க்கணும் பயன்படுத்துகிற வார்த்தைகள்னா ஒரு லொக்காலிட்டி ஒரு இங்கே இருக்கிற கூவம் ஆற விட மோசமாக நீ அரசியல் பண்ணுறன்னா உங்கள்கிட்ட போய் யாருன்னா அரசியல் பண்ண முடியும்? அதனால அவங்க பேசுறதை நிறுத்திட்டோம். அதாவது இங்கே பாருங்க, கேள்விக்கு நீங்கள் கோவப்பட்டு பதில் சொல்கிறீங்க. அவரோட 8.25% போட் இருக்கு. அவர் முருகன் எங்கள் பாட்டுன்னு சொல்கிறாரு. இப்படி அவருக்கு இருக்கின்ற சில வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே திமுகவை இந்து விரோத கட்சின்னு சொல்லுது. அவர்கள் வழிபடுகின்ற ஆன்மீகம், அவர்கள் வழி செல்கின்ற ஆன்மீகம், இது எல்லாத்தையும் தன்பகை எடுக்கணும். அதாவது இந்து மத கடவுளெல்லாம் என்ன குத்தை விட்டுட்டாங்களா பிஜேபிக்கு? இந்து மத கடவுள்லாம் பிஜேபி குத்தை விட்டுட்டாங்களா? பிஜேபிக்காரன் மட்டும்தான் இந்து மத கடவுளை கும்பிடணுமா? திமுக காரன் கும்பிடக்கூடாதா? என்ன எல்லா கடவுளும் பிஜேபிக்கு சொந்தமா? என்ன சார் பேசுறீங்க? இப்போ மதத்தை பேரை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். மதத்தை பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறான். மதவாத அரசியல் பண்ணி நாட்டில் கலவரத்தை உருவாக்குறான். நாங்கள் எந்த மதத்தை பேரை சொல்லியோ முருகர் மாநாடு நடத்தி எந்த மதக்கலத்தை உருவாக்கல. எல்லா மக்களும் சமூகத்தை மக்கள் விரும்புறதோ நம்ம ஆட்சி நடத்தும். மக்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது? மக்களுக்கு திமுக மேலே என்ன குற்றச்சாட்டு? மக்களுக்கு அந்த குற்றச்சாட்டு இல்லை. இவன் பிஜேபிக்காரன், நீங்கள் சொன்னீங்களே ஏதோ ஒரு பேர் ஒன்று, அப்படிப்பட்ட ஆட்கள் ஏதோ இது இந்துக்கு விரோதமான கட்சி சொல்கிறாங்க. முருகருக்கு சாமி கும்பிடாத கட்சின்னு எல்லா கோயிலும் குடமுழக்க பண்ணி ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த உடனே ஆஹா இப்போ பாடுறா இவனுக்கு சாமி கும்பிட்றானுங்க, ஆலயத்தை முக்கியத்துவம் ஓட்டுக்காகன்றீங்க. முருகர் மாநாடு நடத்தின உடனே ஓட்டுக்காக முருகருக்கு மாநாடு நடத்துறீங்கன்றீங்க. நாளைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எந்த இந்து பண்டிகைகளுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறதில்லன்றீங்க. அதை நாளைக்கு சொல்கிறோன்னு வச்சு இந்து படி வாழ்த்து சொல்றது இல்லையே. அதான் இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. நானே கேள்வி நானே பதில். விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்றது இல்ல, தீபாவளிக்கு சொல்றது இல்ல. அதுல முருகன் மாநாடு நடத்தினா அது சொல்லக்கூடாதா? சரி, ஒரு முறை விநாயகர் சதுர்த்திக்கு தளபதி ஐடில இருந்து ஒரு வாழ்த்து வந்துச்சு. வருமா? வந்துச்சு ஒரு முறை. தெரியாத உங்களுக்கு? எப்படியோ அட்மினே யாரோ போட்டாங்க, ஆனா வந்துச்சு, அவர் ஐடியில வந்துருச்சு. உதயான்னா ஒரு படம் போட்டு இது படம் போட்டு இது வந்து என்னுடைய மகள் வந்து இந்த படத்தை வந்து விரும்பினாங்கன்னு ஏதோ ஒன்று போட்டார். படம் வந்துச்சு அவரு. ஆமாம், அது ஒரு யதார்த்தமாக போட்டோம் தான். ஒரு வாழ்த்து வந்துருச்சு. 2 அந்த வந்த 8 நிமிஷம் இந்த பிஜேபி காரணங்க அர்த்தம் போட்ட கோழி, அர்த்தம் போட்ட ஆடு துடிகிரி மாதிரி துச்சானுங்க பாருங்க. விநாயகர் வாழ்த்து சொல்லிட்டாங்க திமுக காரு. திமுகவின் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், கலைஞரன் பேரப்பிள்ளை தளபதி ஸ்டாலினுடைய பிள்ளை உதயநிதி. அவருடைய சமூக வலைத்தளம் பக்கம் விநாயகர் போட்டார். இதோ பாரு இந்துத்துவ கையில் ஏத்துட்டாங்க, இந்துத்துவ கையில் ஏத்துட்டாங்க, பாத்தியா கொள்கையை விட்டுட்டாங்க, கொள்கையை விட்டுட்டாங்க, கொள்கையை விட்டுட்டாங்க. 2 நேரம் பேனாத்தி தள்ளிட்டான். ஏன்னா குமுள்ளன்ற கும்பிட்டா தப்புன்ற, வாழ்த்து சொல்லன்ற வாழ்த்து சொன்னாலும் தப்புன்ற. நீயாவே இரு, நீ எப்பவுமே இந்துத்துவ விரோதியா இரு, நீ எப்பவுமே இந்து கடவுளை திட்டினே இரு. நான் வந்து இந்து, நான் இந்துத்துவா, நான் இப்ப இந்து சாமி பேரை சொல்லி சொல்லி ஊரை ஏமாத்தி நான் பாட்டுக்கு ஒரு 424 அரசியல் நடத்தினேங்கிறேன். நீ எப்பவுமே சாமிக்கு விரோதியாயிரு, இந்துக்கள் விரோதியாயிரு, நான் இந்துவுக்கு ஜெயிச்ச கட்சின்னு நான் ஊரியா மாத்திரம் அவன் சொல்லுவான். என்னங்க இது? வாழ்த்து சொல்லுவாருங்க நீங்க? என்னங்க வாழ்த்து சொல்லுவாரு? அது நான் எப்படி சொல்ல முடியும்? இல்ல நீங்க யாரும் கும்பிடாதீங்கன்னு சொல்லல. சாமி யாரும் கும்பிடாதீங்க சொல்ல. முருகர் மாநாட்டில் அவர் வந்துட்டு இன்னைக்கு வந்து கான்ஃபரன்ஸ் காலில் இது நம்மளுடைய நேரலையில் வந்து அவர் பேசினாரு. மாநாட்டுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாரு. மாநாட்டுக்கு வாழ்த்து சொன்னாரு. அது காலங்கள் மாறும் போது மக்களுக்கு தகுந்த மாதிரி, மக்களுக்கு ஏத்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி நம்ம போறது ஒண்ணு தப்பு கிடையாது. தீபாவளிக்கும் முதலமைச்சர் வாழ்த்து சொல்வார். அது முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கணும். அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. இல்ல இருங்க, அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அதனால நம்ம எப்படி தலையிட முடியும்? சொன்னா என்ன அதான் இருங்க. தொடர்ந்து திமுக சொல்லுது, நீங்களும் சொல்றீங்க. அது திமுக ஏங்க இந்து சமய திராவிட மாடல் அரசு ஆட்சியில முருகனுக்கு மாநாடு நடத்துறது, திராவிட மாடல் அரசு நடத்தினா என்ன, எங்க தலைவர் தளபதி நடத்தினா எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, அதுல போய் என்ன வாழ்த்து சொல்றது என்ன தப்புங்கிற? வாழ்த்து சொல்றதுல இத்தனை நாள் சொல்லல. அது நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அந்த காலத்துல இருந்தே சொல்லல, அந்த காலத்துல இருந்து சொல்லலைங்க. ஏன் சொல்லலன்னு கேட்டா, ஒன்னும் பிறக்கும் போதே ஒன்னும் பெரியார் கருவருக்குள்ள இருக்கும் போதே அவர் ஒன்னும் இந்து மத விரோதிச்சவர் கிடையாது, கடவுள் இல்லைன்னு சொன்னவர் கிடையாது, சாமி இல்லைன்னு சொன்னது கிடையாது. என்ன சொல்றது? ஏன்னா அபிமன்யு உள்ளே இருக்கும் போதே நாரதர் ஏதோ வந்து அவர் என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தார், பாதி சொன்னதுனால தான் அவர் வந்துட்டு தோத்து போயிட்டார், வாரலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க பிறந்து நினைவு தெரிஞ்சு பார்க்கும்போது நம்மளெல்லாம் வந்துட்டு இருக்கிற அந்த உயர் சமுதாயத்தினர்லாம் நம்மளை சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான், நம்ம கோயில் வரக்கூடாதுன்னு சொல்கிறான், நீ இந்து மதம் இல்லான்றான், நீ தெருவில் நடக்காத, நீ தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, நீ கிணத்துல தண்ணி எடுக்காத, குளத்துல தண்ணி எடுக்காத, என் சாமி ஊர்வலம் வரும்போது உற்சவம் வரும்போதே நீ ரோட்டில் நிற்கக்கூடாதுன்னு என் சாமியை கும்பிட விட மாட்டான்றான், என் சாமியை கையெடுத்து கும்பிடக்கூடாது, நான் கோயில் கூடாது, நீ இந்து இல்லை, நீ சூத்திரம் நம்மளை தள்ளி ஒதுக்கி வைக்கிறான். அதனால தான் கடவுள் இல்லைன்னு பெரியார் போன்ற அன்றைய 100 வருடங்களுக்கு முன்பே தலைவர்கள் கடவுள் இல்லை என்று முழக்கமிட்டார் என்ற
கேட்டால் அதற்கு காரணமே இந்து மதம் தான். இன்னைக்கு திராவிடர் கழகம் ஒரு கட்சி தொடங்கி அன்னைக்கு நாத்திகவாதிகளாக பலர் மாறியதற்கு காரணம் நாம் சார்ந்த இந்து மத கடவுளை நம்மளால் வணங்க முடியவில்லை. நான் இந்து மதம் என்று வெளியே சொல்ல முடியவில்லை. பிராமணர்கள் நீ இந்து இல்லை, நீ கடவுளை கும்பிடாத, போடா வெளியே. அதனாலதான் கடவுளை திட்டினாங்க. அதனாலதான் அது அப்படியே வந்துட்டு தான் தொட்டு யாரும் இந்துக்கு வந்துட்டு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத போன காரணம் அதுதான். சொல்லக்கூடாதுன்றது இல்ல, அது அப்படியே வருது. அது அப்படியே வருது. இப்ப திடீர்னு இன்னைக்கு இந்த முருகர் மாநாடு நடத்துறதுக்கு என்ன சொல்றீங்க? முருகர் மாநாடு நடத்திட்டீங்களே, உங்க கொள்கை என்னாச்சு? எங்க கொள்கை இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்குன்னு இருக்கிற கொள்கை இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முருகர் மாநாடு நடத்திட்டனால நாங்கெல்லாம் ஒண்ணு கோயில்ல போயிட்டு நாங்கெல்லாம் பிராமணரா மாறிட்டு, ஆனா ஒன்னும் பிராமணரா மாறிட்டு நம்ம போயிட்டு உள்ள போய் அங்க மண்ணடிக்க போறது இல்ல. ஆனா எல்லாரும் அர்ச்சகர் ஆகணும்ன்றது தளபதி இன்னைக்கு பெரியார் கண்ட கனவு அனைத்து ஜாதி அர்ச்சகர் இன்னைக்கு அவர் நிறைவேற்றிட்டார். எனவே நாங்க எங்க கொள்கையில நாங்க கரெக்டா இருக்கிறாங்க. முருகர் மாநாடு நடத்துறது எந்த தப்பு கிடையாது. வாழ்த்து வருங்கிறீங்க? வாழ்த்து வரும். வாழ்த்து விநாயகர் சதுர்த்திக்கும் தீபாவளிக்கும் வாழ்த்து வரலாம். அது ஏங்க, அது நான் எப்படிங்க சொல்ல முடியும்? வரலாம். வாழ்த்து சொல்றவங்கள தளபதி வேணான்னு சொல்லல. அவரு ஒரு திராவிட இயக்க தலைவர் தான். அவரு திராவிட இயக்க தலைவர் தான். பெரியார் அண்ணா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி ஸ்டாலின் அவரும் திராவிட இயக்க தலைவர் தான். அவரும் 50 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார். பெரியார் மடியில் தவழ்ந்தவர். அத்தனை திராவிட இயக்க தலைவர் அவர் இல்லத்திலே பார்த்தவர், அவரோடு பழகியவர். எனவே அவரும் தலைவர் தளபதியும் திராவிட இயக்க தலைவர் தான். அவர் கொள்கை அவரு வச்சுட்டு இருக்கார். அதை நம்ம போய் நீங்க வந்துட்டு முருகர் மாநாடு தான் நம்ம நடத்திட்டுமே, நம்ம அம்மனுக்கும் மாநாடு நடத்தலாம், எல்லா கடவுளுக்கும் மாநாடு நடத்தலாம், எல்லா இந்து பண்டிகைகளுக்கும் விடுமுறை விடாத இந்து பண்டிகையோட விடுமுறை விடலாம். இந்து மத கோயில்களெல்லாம் அவங்க என்ன சலுகை வேணாலும் செய்யலாம். இன்னும் எவ்வளோ வேணாலும் கோயில்களை செய்யலாம், பண்ணுவோம். பள்ளிவாசலுக்கும் பண்ணுவோம், கிறிஸ்துவ மதத்துக்கும் எல்லாத்துக்கும் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்துட்டு இனிமே நீங்கள் வந்து பிள்ளை சதுர்த்திக்கு தீபாவளிகளை வாழ்த்து சொல்லுங்க தலைவர் நம்ம அவரை சொல்ல முடியாது. அவர் தடையா இல்லை. ஆனா அவர் கொள்கை அவர் வச்சுட்டு இருக்காரு. நம்ம போய் அவரை போய் நம்ம சொல்லணும்னு சொல்ல முடியாது. கூட்டணி கட்சிகள்லாம் இது மாதிரி ஏன் பண்றீங்க? முருகன் மாநாடு எதுக்கு? கல்லூரிகள்ல எதுக்கு ஆன்மீக பாடங்கள்லாம் வரணும் அப்படின்னு அவங்க கொள்கை சிபிஎம் சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் ரைட், ஓகே, அவங்க கொள்கை அவங்க சொல்றாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதால நம்ம பேச்சு மட்டும் தான் அவங்க கேட்கணுன்றது அவசியம் கிடையாது. அவங்க பேச்சு நீங்க கேட்கணும் அவசியம் இல்ல, பரிசீலனை பண்ணலாம். ஆனா இது வந்துட்டு எந்த கல்லூரியில போயிட்டு நம்ம அரசாங்கத்தின் சார்பில் நடைபெற எந்த கல்லூரியில போயிட்டு ஆன்மீக சொற்பொழிவு போட்டு வைக்கலையே. அந்த முருகன் மாநாட்டில் நடந்துச்சு, அது ஓகே. எந்த கல்லூரியில் எந்த அரசு பள்ளியில் போயிட்டு பேச்சு போட்டியில் முருகனுக்கு நீங்கள் வந்து தலைப்பில் பேசணும், அந்த முருகனுக்கு கவிதை எழுதணும், இல்லைனா நீங்கள் வந்து பக்தி பாடல்களை பாடணும் சொல்லி எந்த அரசாங்க கல்லூரியிலையோ எந்த அரசு பள்ளியிலையோ இதெல்லாம் வைக்கல. அந்த மாநாட்டில் நடந்துச்சு. அது நடக்கும்போது அது முருகர் மாநாடும் போது முருகர் சம்பந்தப்பட்ட பேச்சு போட்டி, கவிதை போட்டி, அந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் அது நடக்க தான் செய்யும். அது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற கல்லூரிகளில் கந்த சஷ்டியும் தப்பு இல்லை. அப்படி அது இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற கல்லூரி தானே, தப்பு இல்லையே. என்ன தப்பு? அதனால் நான் பகிரங்கமாக சொல்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை நடத்துறது, இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்லூரிகளிலே அந்த இந்துவுக்கு சம்பந்தப்பட்டமான பேச்சு போட்டியோ கட்டுரையோ கவிதை போட்டியோ தப்பு கிடையாது. நீங்க இந்து சமய அறநிலையத்துறை இல்லாம ஒரு பொதுவான அரசு கல்லூரி, அங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிற இடத்துல ஸ்பெசிபிக்கா ஒரு இந்து மதத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட இந்து கடவுள் இந்து மதத்தை பத்தி மட்டும் நீ கட்டுரையோ இல்ல கவிதை போட்டி வச்சா அது தப்பு. இந்து சமய அறநிலையத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறத வந்து இந்துக்களை பத்தி வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. இதெல்லாம் சும்மா அரசியல் பேசுறது, மக்கள் எல்லாம் அதெல்லாம் வரவேற்கிறாங்க, அதெல்லாம் எந்த தப்பு கிடையாது. திருமாவளவனே அதை சார், அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை அது, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை, அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்துறாரு, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. திமுகவோட கொள்கையாக தான் இருந்துச்சு. என்னங்க திமுக கொள்கை அதுதான், திமுக கொள்கை தான். ஆனா வழி போடுறவங்கள நம்பிக்கை நம்ம போயிட்டு தடையா இருக்க கூடாது. வழி மாறுகிறீர்கள் அப்படின்னு சார், நாங்க என்ன சார் வழி மாறிட்டோம்? நீ வந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பற்ற கல்லூரியில வந்துட்டு இல்ல கல்வி நிலையங்களையோ இந்து சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு கவிதை போட்டியோ கட்டுரை போட்டியோ பேச்சு போட்டு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலோ, இந்து சமய அறநிலையத்துறையில இந்துக்கு தடையா இருந்தா அது தப்பு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நடக்கிற ஒரு கல்வி நிலையங்களில் இந்துத்துவ அவருடைய அந்த கொள்கைகளுக்கும் அவங்க அந்த சாமிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு போட்டுக்கிறது என்ன சார் தப்பு இருக்குது? அதுல தப்பு, அதெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை நடத்துதுன்னா உடனே அது இந்துஸ், அது தப்பு கிடையாது. கூட்டணி கட்சிகள் லேசா நெருக்கடி தர்றாங்களோ? எந்த நெருக்கடி தரலைங்க, இதே கூட்டணி தொடரும். இது வேணா நான் சொல்றேங்க, இதுக்கு பதில் நான் சொல்றேன். அண்ணன் திருமாவளவன், எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்வார். அவரே 4 நாட்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார், பாஜக அதிமுக எல்லாம் குறுக்கு சாலை ஓட்ட பார்க்கறாங்க, நாங்கள் திமுகவோடு உறுதியான கூட்டணியில் இருக்கிறோம், அண்ணன் ஸ்டாலினோடு நல்ல உற்ற சகோதரனாகத்தான் திருமாவளவன் தொடர்ந்து அரசியலில் பயணிப்பேன் என்று எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அதே போல்தான் காங்கிரஸும், அதே போல்தான் கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை இயக்கங்களும், எல்லா கட்சியும் சரி, இன்னைக்கு இருக்கிற கூட்டணி அப்படியே தொடரும். காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, அதெல்லாம் சும்மா கதை. யாருக்கு ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் எங்களுக்கு
எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி தான். இங்க இருக்க தலைவர் மதிக்க மாட்டீங்களோ? நாங்கள் அப்படி சொல்ல இன்னைக்கு சண்டை விட்டுருவோம் மத்தியத்தை. நீங்கள் நான் இது உங்கள் கூட்டின தக்கார வச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க கூட பேசினேன். மதிக்க மாட்டேன்லாம் யாரும் சொல்ல நீ தான் சொன்னீங்க. இங்க இருக்கிற ஆள்கிட்ட பேச அப்படி ஆகும் சார். காங்கிரஸ் எல்லாம் தலைமை தான். இங்க இருக்கிற தனிப்பட்ட கருத்து எது சொன்னா கூட அதை வந்து செல்லுபடி ஆகாதுன்னு ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு. இங்கன்னு இல்லை, எந்த மாநில காங்கிரஸ் தலைவரோ அந்த மாநிலத்துக்கு நீ முடிவெடுக்க முடியாது. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து நேஷனல் பார்ட்டி ஹைகமாண்ட் வந்துட்டு டெல்லியில் இருக்குது. அங்க ராகுல் காந்தி இருக்காரு, சோனியா காந்தி இருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கே இருக்காங்க, சீனியர் லீடர்ஸ் அங்க மேல அவங்க ஹைகமாண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான். திமுக காங்கிரஸ் உடன் பிறந்த இரட்டை சகோதரர்கள் போல் நல்ல ஒரு கூட்டணியில டெல்லியில இருக்கிறோம். இங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. பேசட்டுமே, காமராஜர் ஆட்சி அமைப்பு பண்ணுவாங்க. இப்ப நடக்கிறது காமராஜர் ஆட்சி தான். எங்க தளபதி திராவிட மாடல் அரசு காமராஜர் ஆட்சி தான். அதனால நாங்க காங்கிரஸ்ல போயிட்டு எங்க கூட்டணியில இருக்கும்போது எப்படி நீ தனியா காமராஜர் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி நம்ம அவங்களை கேட்க முடியாது. அவங்க எப்ப அது சொல்றது சொல்லிட்டு போட்டோமே, சொல்லிட்டோம், தப்பு இல்லையே. சரி, எங்க காமராஜ் அமைச்சிட்டீங்களா? அமைச்சிட்டங்க. யாரு? ஏதோ தளபதி ஆட்சி காமராஜர் ஆட்சி தான். இது அதும்பீங்க. காமராஜர் என்ன கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். இந்த ஆட்சி தான் அந்த ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி. இன்னைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா? இன்னைக்கு காலையில சிற்றுண்டி உணவா? இன்னைக்கு கல்லூரியில படித்துவிட்டு பள்ளியில படித்துவிட்டு மாநில கல்லூரிக்கு புதிய 1000 ரூபாய் தராரா? இன்னைக்கு புதுமை அந்த தமிழ் புதுவல் திட்டத்தில் வந்து இன்னைக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தராரா? கல்விக்கு முக்கியத்துவம் தராங்களா? இது காமராஜர் ஆட்சி தான். சரி சரி. ஆனா எல்லாரும் நாளைக்கு அண்ணா திமுக கூப்பிட்டா போயிடலாம், ஆட்சியில பங்கு கொடுத்தா போயிடலாம், விஜய் வர்றாரு, சீமான் இருக்காரு, விஜய் வந்தா ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் வரும். ஒன்று சொல்லிட்டா, இது வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் திமுக குறித்து எதுவும் பேசல. அதனால நம்ம அவரை குறித்து எதுவும் பேசக்கூடாது. பொதுவான கருத்தை சொல்றேன். நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற கருத்து, விஜய் வரட்டும். யார் அரசியல் கட்சின்னு சொன்னா பொதுமக்களுக்கு பணியாற்றுறதுக்கு இட்ஸ் அ பப்ளிக் சர்வீஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டி மீன்ஸ் பப்ளிக் சர்வீஸ். ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கு ஆக்டர் விஜய் இன்னைக்கு ஒரு ஃபீல்டில் இருக்கார். ஃபீல்ட் அவுட்டான நடிகர் ஒன்றும் விஜய் கிடையாது. 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க, இருக்கிறார். அவர் விட்டு வராரு, எதிர்பார்த்து வராரு, எதுக்கு வராரு, என்ன எதுன்னு தெரியப்பட்டவர் வரலாம். அதுக்கு எங்க அண்ணன் முதல்ல வாழ்த்து சொன்னது எங்கள் நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், அனைத்து அமைச்சர்கள் எல்லாருமே வாழ்த்து சொல்றாரு. தளபதியா இப்போ ஃபாரின் டூர் போயிட்டு வந்தோடனே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் போனார். விஜய் வரட்டும். ஆனா நான் விஜய்க்குன்னு சொல்ல வரல, யாரா இருந்தாலும் இப்போ நான் ஆட்சிக்கு வருவேன் கட்சி ஆரம்பிச்சா, இந்த அமாவாசை கட்சி ஆரம்பிச்சா அடுத்த அமாவாசைக்கு அந்த கட்சி இருக்காது. இதை சொன்னது யாருன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், கழக அமைப்பு செயலாளர் ஆனால் நாலொன்று ஆர்எஸ் பாரதி இதை ரெக்கார்ட் பண்ணாரு. நான் இப்போ பொதுவாக சொல்றேன், ஒரு நடிகர் டைரக்டா கட்சி ஆரம்பிச்சுட்டு 2026 நான் போய் சிஎம் சீட்டில் உட்காடுறேன்னா உலகம் 4 முறை இப்படி உருண்டு இப்படி இன்னும் கூட அது வேலைக்கு ஆகாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. விஜய் சாத்தியபூரம் கிடையாது. ஒரு வாக்கு வங்கி வாங்கலாம், ஒரு வாக்கு வங்கி வாங்கலாம். நியூ கம்மர்ஸ் ஓட்டர்ஸ் கொஞ்சம் அப்படி பார்க்கலாம், சினிமா அப்படி பார்க்கலாம். அங்கே போய் பார்த்த உடனே ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் கொஞ்ச நாள் பயணிப்பான். அப்புறமா நம்ம குடும்பம் திமுக குடும்பம், அவங்களுக்கும் ஒரு குடும்ப கட்சிக்குது. திமுக போறதுக்கு 100% ஒரு சதவீத வாய்ப்பு கிடையாது. நீங்க தான் சொன்னீங்க. இப்போ நீங்க எந்த கட்சி சாராத யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்ல, நீங்க சொன்னதா இல்ல, நான் திமுகன்னு சொல்லலையே. திமுக ஒரு இல்ல நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல நான் சொல்லல, என்ன சொன்னீங்க? திமுகல 1% கூட திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், கொடி அறிமுகம் செய்திருக்கிறார், மாநாடு நடத்த போகிறார். அவர் தேர்தலில் நிற்கிற பட்சத்தில் அந்த கட்சிக்கு ஓட்டுன்னு சொன்னா திமுகவுக்கு 1% கூட பாதிப்பு கிடையாது. ஒரு கட்சிக்கு பாதிப்பு இருக்கு. எந்த கட்சி? இப்ப யாரும் சரி, அவர் பாதிப்பு இருக்குது, அந்த கட்சிக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்குது. நான் அதிமுக ஓட்டு கூட சரிஞ்சிரும்னு சொல்ல மாட்டேன். யாரும் இப்படி பேச மாட்டாங்க. இன்னைக்கு என்னத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டம் இருக்குது? ஏன்னா எடப்பாடி அப்படி எம்ஜிஆரா ஜெயலலிதாவா? ரெட்டையில சிம்பல் ஏடிஎம்கே பார்ட்டி, எம்ஜிஆருடைய ஜெயலலிதா பார்ட்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. அதனால அந்த தொண்டை அங்க இருக்கிறான். நாளைக்கு அது பன்னீர்செல்வத்துக்கிட்டயோ இல்ல வேற யார்கிட்ட போனா அப்படியே மாறுவாங்க. எடப்பாடி லீடர் கிடையாது. எடப்பாடி கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி வலிமையான ஒரு அஸ்திரம் இரட்டையில இருக்கிறதுனால அங்க இருக்கிறாங்க. அதனால என்னன்னு கேட்டா அந்தந்த கட்சி அவங்களும் இருக்குது. விஜய் கிட்ட இப்ப இருக்கிற ஒரு சில யங்ஸ்டர்ஸுங்க அப்படி ஒரு புதுசாகிற பசங்க, இந்த +2 படிச்சுட்டு 18 வயசு பசங்க கொஞ்சம் பேர் அப்படி போவாங்க. நிரந்தரமா இருப்பாங்க கேட்டா காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த திருவிழாவில் பேனர் வைக்கிறதுக்கே பாதி பேர் போவாங்க. திருவிழாவில் பேனர் வைப்பாங்க, ஊர்ல ஃபங்க்ஷன் நடந்தா அதுக்கு பேனர் வைக்கிறதே ஒரு கருத்தில் விஜயகாந்த் கட்சிக்கு போனாங்க. பேனர் வைக்கிறதுக்குன்னு அதுக்கு வேணா ஒரு 4 பேர் போகலாம். ஆனா ஆட்சி பொறுப்பு வந்துடும், அரசியல் மாற்றம் ஏற்படுத்திடுவோம்னு சொன்னா திமுக என்கிற கட்சி நூற்றாண்டை தொடுகிற ஒரு இயக்கம். 50 வருஷம் உழைத்த ஒரு தலைவன் தளபதி ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின். எனவே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுனால திமுக எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. சார் இன்னொன்னு நல்லா சொல்றேன் சார், எம்ஜிஆரே டைரக்டா நடிச்சுட்டு சினிமா என்கின்ற அந்த ஒரு முகத்தோடு அவர் அதிமுக கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகல. அவரை நடிகர் ஆக்குந்தே நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், அதை நீங்க வெளியே பேச மாட்டீங்க. அவர் சினிமாக்குன்னு வந்து பொட்டியோட நிற்கும் போது சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் கொடுத்தாங்க. கலைஞர்கிட்ட ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. அப்போ கலைஞர் எம்ஜிஆர் ஹீரோவா போடுங்கன்றார். அப்போ என்ன சொல்றாங்க தயாரிப்பாளர்லாம்,
தயாரிப்பாளர் சொன்னது, உங்க கதைக்கு நாங்கள் லைன்ல நிற்கிறோம், உங்க கதை மட்டும் கொடுங்க, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறோம், ஹீரோ நாங்கள் செலக்ஷன் பண்றோம்னு சொன்னபோது அப்போ முத்தமிழர் கலைஞர் சொன்னது, என்னுடைய கதை வசனத்தில் நீ படம் எடுக்கணும்னா எம்ஜிஆரை ஹீரோவா போட்டாதான் நான் உன் படத்துக்கு என் கதை வசனம் கொடுப்பேன், எனக்கு சம்பளம் கூட வேணாம், எம்ஜிஆர் ஹீரோவா போடும் சொல்லி மிகப்பெரிய நடிகனா எம்ஜிஆர் ஆக்குது. அப்புறம் எம்ஜிஆர் வளர்ந்து எங்கேயோ போனார், ஆனா அவரை நீங்க குறைச்ச மதிப்பு இல்லை. அவரை கொண்டு போய் அண்ணா கிட்ட அறிமுகப்படுத்துறது கலைஞர், அவர் திமுக உறுப்பினராக்குறது கலைஞர், அவர் திமுக சட்டமன்ற உறுப்பினராக்குறது கலைஞர், அவரை மேடைக்கு கூட்டு போனது கலைஞர், அவரை சிறுசேமிப்பு குழு துணை தலைவராக்குறது கலைஞர், அவரை பொருளாளராக்குறது கலைஞர், எல்லாமே கலைஞர். அதுல இருந்து வெளியே போய் அவர் கட்சி ஆரம்பிச்சார்னா தலைவர் கலைஞரிடத்தில் கற்றுக்கொண்டது வைத்துக் கொண்டுதான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிறார். எம்ஜிஆருக்கே அரசியல் ஆசான் டாக்டர் கலைஞர். நடிகராக வரல, கட்சி விட்டு நீக்கினதும் கலைஞர். அது நீங்க அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கதான் செய்யும். கணக்கு கேட்டாரு நீக்கினார். கணக்கு அதெல்லாம் வந்து யாரோ உதவாதவங்க பேசுறதுனே கணக்கு கேட்டாங்க இல்லையா? பதவியாசை வந்துச்சு. நான் எம்ஜிஆர் பத்தி இங்க குறைச்சு பேச விரும்பல, எங்க தளபதியே விரும்பல. அன்னைக்கு அரசியல் அது, அன்னைக்கு அவர் ஒரு இடத்துக்கு ஒன்னு விரும்பிட்டு இருக்க முடியாது. ஆனா எதிர்கட்சிகள் வாக்குகள் பிரிந்து நிற்பதால் திமுக கூட்டணியுடைய வெற்றி எளிதாக சாத்தியமாகிறது. ஏத்துப்பீங்களா? ஏன் எதிர்கட்சி வாக்குகள் தனியா நினைச்சா அப்ப அண்ணா திமுக ஓட்டு வங்கி அது வாங்கலையே? எவ்வளவு 70 லட்சம் 1 கோடியே வாங்கலையே. அவங்க 2 கோடி தொண்டர்கள் எங்கிட்ட இருக்கிறாங்கன்றாங்க. 1 கோடியே வாங்கலீங்க எடப்பாடி. எப்படிங்க டெபாசிட்டே போதுங்க? வேலூர் அவங்க டெபாசிட் போயிடுச்சுங்க. எத்தனை ஊர்ல அவங்க அண்ணா திமுக டெபாசிட் போலாமா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிஜேபி இந்த மண்ணில் அழியணும்னு சொல்லுவேன். ஏதோ ரைட்டு கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். அவரு சொல்றீங்க இல்ல, இந்த கட்சியில் நான் அழியணும்னு சொல்லுவேன். நான் அதிமுக அழியணும் குடியாத்துக்கு முறை இன்னைக்கும் பேச மாட்டோம். ஏன்னா ஒரு எதிரி வேணும் ஒரு காலத்தில். நாங்கள் அதிமுக தொண்டனை எங்களுக்கு நிகரான எதிரியா நினைக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி இல்லை, எடப்பாடி பழனிசாமி இல்லை, அந்த கட்சியின் தொண்டை. நாளைக்கு நான் பூத்தில் போய் ஒரு ஓட்டு கேட்கும் போது வாக்குச்சாவடியில் சண்டை நடக்கும் போது நானும் ஏடிஎம்கே காரன் சண்டை போடலாம். என் சட்டை அவன் பிடிக்கலாம், அவன் சட்டை நான் பிடிக்கலாம், அவனுக்கு தகுதிக்குது. அதை விட்டுட்டு இந்த பிஜேபி இதை இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னீங்கல்ல, அவர் பேர் சொன்னாலும் எங்கள் மரியாதை சொல்ல, அந்த மரியாதை கொடுக்க முடியாது. அவரோ அவனோ ஏதோ ஒன்று, அந்த மனிதர் இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது. அதிமுக ஒரு கட்சி இருக்கணும், ஆனால் அது எடப்பாடி அதை காப்பாற்றி வரான்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அப்பீ தவறி எடப்பாடி பழனிசாமி, இது எடப்பாடி பழனிசாமி 70 வயசு ஆகுது, இது அட்வைஸா இல்லை, ஒரு யூடியூபரா டிஎம்கே யூடியூபரா சொல்கிறேன், இது எந்த திமுக சொல்லாத கருத்தை சொல்கிறேன். அப்பீ தவறி எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையோ டிடிவி தினகரன் அதிமுக உள்ள விட்டார்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி என்ற கேரக்டர் சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. அதிமுக கட்சி க்ளோஸ். அடிப்பட்ட நாகப்பாம்பு சசிகலா, நான் ஜெயிலுக்கு அமிச்சிட்டு என் காலில் விழுந்த, உன்னை முதலமைச்சர் ஆக்கிட்டு போன, என்ன காலி பண்ண இல்லை எடப்பாடி, அது காத்துன்னு இருக்கு. எப்போ இந்த எடப்பாடி முடிக்கணும்ன்றது இல்லை, என்ன இந்த கெதி காலாக்க ஏடிஎம்கே இல்லை, சகுனி என்னத்துக்கு போனாருங்க கவுரூர் பக்கத்துக்கு. அதனால எடப்பாடிக்கு ஆபத்து யாருன்னா டிடிவி தினகரன் சசிகலா தான். ஸோ அவருக்கு பல பிரச்சனை. அவர் வாக்கு வங்கியை அவர் விட்டுட்டாரு, உங்க வாக்கு வங்கியை காப்பாத்தின்னு எதிர்கட்சியாவது வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. 2026 அசால்ட்டா வரும் திமுக. இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களோட அதிகமான எண்ணிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். வெற்றி விழாவில் நம்ம பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறுமிக்காக திரு குடியாத்தம் குமரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.